இதுல இன்னும் சில சந்தேகங்கள் வரும். என்ன சந்தேகம் என்று கேட்டால், சில பேருக்கு கபர் இல்லையே, என்ன செய்யறது? யாருக்கெல்லாம் கபர் இல்லை? ஒருத்தன் கடல்ல போய் மூழ்கிட்டான், மீன்கள் அவனை சாப்பிட்டு செத்து போயிட்டான். மீன்கள் பிச்சு, இந்த மீன் கொஞ்சம் அந்த மீன் கொஞ்சம் அப்படி பிச்சு எங்க போனாலும் தெரிய முடியாது. அந்த உடல் ஆயிரக்கணக்கான மீன்களுக்கு என்னவாயிடுது? உணவாகி போய் விடுகிறது. இவனுடைய கபர் எது? எந்த மீன் இது? இவனுடைய கபர் எது? எது அவனுடைய கபர்? இவனுக்கு கபர் இப்ப இல்லையே. அப்ப கபர் வேதனைனா எங்க கபர் வேதனை? எப்படி நம்ப முடியாது? நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி. அல்லது காட்டில் போனோம், சிங்கம் புலி கடிச்சு பிடிச்சி நம்மளை கடிச்சு 10-20 புலிகள் இருந்து செய்து நம்மளை பிச்சு ஆளுக்கு ஒரு சாப்பிட்டு போயிடுச்சு. நம்ம பல பல மிருகங்களுக்கு உணவாகி போயிட்டோம், நமக்கு எங்க கபரு? அதே மாதிரி நம்ம இந்து சகோதரர்கள் என்ன பண்றாங்க? அதிகமான சகோதரர்கள் வந்து எரிச்சு சாம்பலாக்கி எல்லா கடல்லையும் கொண்டு நதிலையும் தூவிட்டுறாங்க. கன்னியாகுமரியில் கொஞ்சம் தூவுறாங்க, அங்கே கொஞ்சம் தூவுறாங்க, இங்கே கொஞ்சம் தூவுறாங்க, எல்லா பக்கத்துலையும் கொண்டு போய் என்ன செய்யறாங்க? வந்து அதை தூவி விட்டு போயிடுறாங்களே. அவனுடைய கபரு எது? அந்த சாம்பலை தூவி விட்டுறாங்க, எரிச்சு சாம்பலாக்கி பல முறையை தூங்க விட்டுறாங்க. அவனுக்கு எது கபரு? இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க? செத்த உண்ண மம்மி மாதிரி என்ன செய்யறாங்க? கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. பாடி மேலே தான் இருக்கிறது. மம்மியிலையாவது கபருக்குள்ள வச்சு விட்டான்னு வைங்க. சில ஆட்களுடைய உடல்களை நினைஞ்சிருக்கிறான், பாதுகாத்து வச்சிருக்கான், மேலேயே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் கபர் எங்க? அடக்கமே செய்யப்படலைவன், பல வருஷங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்களே. அந்த மாதிரி பல வருஷங்கள் பூமிக்கு மேற்பரப்பிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிற உடல் இருக்கு. ஒருத்தனை சிலுவையில் அறிஞ்சு 4 நாள் தொங்க விட்டுட்டாங்க, 4 நாள் கழுவு மரத்தில் கிடக்கிறான். அவனுக்கு ஏது கபர் வேதனை? மறந்த கபர் வேதனையா? இப்படின்னு நிறைய கேட்டு இருக்கலாம். அப்ப கபர் வேதனைன்னு சொல்றீங்களே, கபர் வேதனைன்னா கபருக்கு முஸ்லீமுக்கு மட்டும் தானே கபர் இருக்கிற மாதிரி தெரியுது. முஸ்லீம்லையும் இயற்கையா சாவறான், அவனுக்கு தான் கபர் இருக்கிறது. இந்த மாதிரி கடல்ல போய் செத்தவனுக்கோ காட்டுல போய் செத்தவனுக்கு கபரை காணாம், அவன் மிருகங்கள் தான் கபரா போயிடுது அவனுக்கு. அப்ப இப்படி முஸ்லீம்கள்லையும் ஒரு சின்ன அளவுக்கு தான் என்ன இருக்குது? கபர் இருக்கு. மற்றவங்களுக்கு கபர் இல்லையே, கபர் வேதனை இருக்குங்கிறீங்களே, இது வந்து உதைக்குதே அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து நீங்க பார்த்தோம்னு சொன்னா உதைக்குதுல. ஆனா எல்லாருக்கும் கபர் வேதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இன்ன ஹாதிஹில் உம்மத், இந்த மனித குலம் யாராக இருந்தாலும் கபரிலே வேதனை செய்யப்படும் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப மனித குலத்திற்கு கபரில் வேதனை இருக்கிறது என்பது ஹதீஸில் தெளிவா சொல்லப்படுகிறது, குர்ஆன்லையும் தெளிவா சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு அந்த வேதனைக்கு முன்னாடி இன்னொரு வேதனை இருக்குது அது சொல்லப்படுகிறது. குர்ஆன்ல தெளிவா சொல்லப்படுகிறது. காலையிலும் மாலையிலும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் வந்து நெருப்பில் வாட்டப்படுகிறார்கள். ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்குள்ளதான் எல்லாருக்கும் அது ஒரு அந்த பொதுவான நீதி தானது. அவர்கள் வாட்டப்படுகிறார்கள். கியாமத் நாளில் வர கடும் தண்டனை இருக்குன்னு கியாமத் நாளுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு வேதனை இருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப நம்ம முதல்ல என்ன விளங்கணும்னு கேட்டா, கபரை எப்படி புரிந்து கொள்வதற்கு இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் சான்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். கபர் என்று சொன்னா பர்டிகுலர் அந்த மண்ணுக்கு உள்ளையா? உள்ள கிடையாது. உள்ளேன்னு நீங்க விளங்கினீர்களேயானால் இவ்வளவை மறுக்க வேண்டி வரும். அது ஒரு 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 அடையாளம். அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டதுனால செய்யறோம், அது ஒரு அடையாளம். இன்னும் சொல்ல போனா 70க்கு 70 விஸ்தீர்ணமாக்கப்பட்டிருக்குன்னு அடைக்கிட்டு தோண்டி பாருங்களேன் பார்ப்போம். ஒரு 100 கபர் வேணாலும் தோண்டுங்களேன், ஒரு ஆளுக்காவது விஸ்தீர்ணமா இருக்குமா? 2 கிரவுண்ட் இருக்க மாட்டேன். உள்ளுக்குள்ள ஒரு கபரில் அடைக்கப்பட்டோம், அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னு வருது? 70க்கு 70 விஸ்தீர்ணமாக்கப்படுவருடைய கபரை விஸ்தீர்ணமாக்கப்படுதுன்னு இருக்குது. 70 கிலோ அவ்வளவு பெருசா ஆயிடுச்சு அந்த குழி. ஆமா காணா வெளிச்சம் பிரகாசமாக்கப்படுகிறது. ராத்திரில தோண்டி பாருங்களா, லைட் எல்லாம் போய் உள்ள இருந்து வெளிச்சம் வருதான்னு பாருங்களா, வரமாட்டேங்குது. எந்த கபரை தோண்டினாலும் எந்த காலத்தையும் வந்ததாக யாரும் பார்த்ததும் கிடையாது, வந்ததும் கிடையாது, இருக்கவும் செய்ய. உண்மை அப்படித்தான். அப்ப இந்த கபருக்குள்ள வேதனை இருக்குங்கிறீங்க, தோண்டி பார்க்கிறோம், எலும்பு தான் கிடக்குது. ஒரு ஆள் அடக்கம் பண்ணமுல, அடக்கம் பண்ணி பார்த்தா உடலை இல்லையே. முதல்ல அவனை விட்டு தள்ளுங்க. மீன் திண்டவன், மிருகம் திண்டவன், சாம்பல்ல போனவனா விட்டுருங்க. பாடியோட கொண்டே ஒருத்தன் அடக்குறோம். அவன் உடலாச்சும் உங்களுக்கு அப்படி இருக்குதா? உடல் இருந்தா தானே உயிருக்குன்னு பேச்சு வரும். அந்த இடத்த தோண்டி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு கபருக்குள்ள பல பேர் அடக்கம் பண்ணுவாங்க. சில ஊர்ல அப்படி இருக்குது. சின்ன கபருஸ்தானா இருந்துன்னு சொன்னா இப்படி வரிசை அடக்கிட்டே போவாங்க. 1 2 3 கடைசியா முடிச்சுன்னு மறங்கி வந்துருவாங்க. இங்க இருந்து வர அப்ப தோண்டி பார்த்து ஒண்ணும் இருக்காது. ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு 5 வருஷத்துல ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றது கடையில இங்க முதல் கபரை தோண்டுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. அந்த கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு குழிக்குள்ள 50 பேர் போயிருப்பான். ஒரு குழிக்குள்ள 50 பேர் என்ன செய்வான்? அடக்கப்பட்டிருப்பான். அப்ப இங்கப்பா ஒன்னையுமே காணாம நம்மளே பாக்குறோம். அதான் கபருக்குள்ள பாடியோட அடக்கம் செய்யப்பட்டவன் கூட அங்க பாடியா உள்ளது இல்லையா? அப்ப நம்ம எப்படி விளங்கணும்? இந்த பாடி உள்ளுக்குள்ளதான் நடக்குன்னு விளங்க கூடாது. அதுக்கு அல்லாஹ் ஒரு விடை சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமிம் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், அவர்கள் எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் அவர்களுக்கு பர்ஸக் இருக்கிறது. பர்ஸக் என்றால் புலனுக்கு எட்டாத ஒரு திரைமறைவு உலகம். பர்ஸுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு சிம்பாலிக்காக இந்த கபரை நம்ம சொல்லுகிறோம். இந்த இடத்துல அடக்கப்பட்ட காரணத்தினால் அதை சொல்லிக் கொள்கிறோம். அது அவ்வளவுதானே தவிர அதுக்கு உள்ளதான் நீங்க விளங்கிடக்கூடாது. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, பர்ஸக் என்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறான். அது குர்ஆன்ல 23வது சூராவுல 100வது வசனத்தில் இருக்கிறது, சூரத்துல் முஃமினூன்ல.
அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லி ஆமலு சாலிகன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹகாயிலுஹா வமி வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். இவர்கள் நல்ல காரியம் மூத்து நெருங்கும் போது ஒருத்தன் சொல்லுவானா, என்ன சொல்லுவான், யா அல்லாஹ் என்னை விட்டுருவேன், நான் போய் நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்துடுறேன், தெரியாதனமா காலத்தை வீணாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். முடியாது, கல்லா, நடக்கவே நடக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹகாயிலுஹா, இது வெறும் வாய் வார்த்தை. இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலும் இப்படி தான் நடக்குவான் அவன். இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலும் இப்படி தான், 100 சான்ஸ் கொடுத்தாலும் இப்படி தான் நடக்குவான். அந்த சாவு வந்தவனோட பேசலாம், அது நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒமிம் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், திரும்ப எழுப்பப்படுகிற காலம் வரைக்கும் அவர்களுக்கு பர்ஸக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத உலகம் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உயிர்கள் எடுத்து செல்லப்பட்டு அது அவனுக்கே தெரிந்த, அல்லாஹ்வுக்கே தெரிந்த ஒரு திரைமறைவு உலகத்தில் வைத்து வேதனை செய்யப்படுகிறது. அப்படி எடுத்துக்கொண்டோமையானால் அது கழுகு தின்றாலும் பிரச்சனை இல்லை, சாம்பலாக்கினாலும் பிரச்சனை இல்லை, எலும்பு தோல் எல்லாமே இல்லாமல் காணா போனாலும் பிரச்சனை இல்லை, துண்டு துண்டா வெட்டி. சில ஆட்களை இப்படி கூட போச்சு போடுறாங்களே, தலையை ஒரு இடத்துலையும் முண்டத்தை ஒரு இடத்துலையும் போச்சா என்ன பண்றது, அது எது கபருன்னு எடுத்துக்கொள்வது, அப்படிலாம் ஆகிடுது. அதனால கபருடைய வேதனை என்பதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வேதனை. அதுக்கு முன்னாடி அந்த உயிர்களை சும்மா விட்டு வைக்கல அல்ல, அந்த உயிர்களை என்ன செய்யறான், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு செட்டிங் பண்ணி அதை அவங்களுக்கு ஒரு வேதனையை எல்லாம் கொடுக்குறான். இந்த உடல் அப்படி இருக்கும் என்றோ, இந்த உடலை அப்படி அதை பதில் சொல்லும் என்றோ எடுத்தோமையானால் அந்த உடல் இல்லையே. தோண்டி பார்த்தா எலும்பு கிடக்குது, அவனுடைய எலும்பு தான் இருக்கிறது. ஒரு 4 நாள் கழிச்சு தோண்டி பாருங்களேன், ரொம்ப காலம் கழிச்சு தோண்ட வேணாம், ஒரு ஆள் அடக்கம் செஞ்சுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு தோண்டி பாருங்களேன், அழுகி போய் எல்லாம் போய் அவனுடைய எலும்புகள்லாம் அப்படி இருக்குமா இல்லையா? அப்ப அந்த பாடி எந்திரிச்சு உட்கார வச்சாங்க, தூங்க சொன்னாங்கன்னா தூங்கிட்டு அழகா இருக்கணும், சிரிச்சுட்டு இருக்க வேண்டிய அவரு, அதில் கொஞ்சம் தூங்கிட்டாவது இருக்கணும்ல, தூங்கிட்டு இருக்க மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன பண்றோம், அவன் வேற ஒரு ஒண்ணும் இல்லாதெல்லாம் உண்டாக்குன ரப்புக்கு இது ஒரு மேட்டரா, எதுவும் இல்லாம எந்த ஒரு மெட்டீரியல் இல்லாம ஆகுன்னு சொல்லி ஆக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. அவன் என்ன செய்யறான், அவன் எல்லாத்தையும் யூனிஃபார்மா கொண்டே ஒரு இடத்துல அடக்கிறதுக்காக வேண்டி பர்ஸக என்ற உலகத்தை வைத்திருக்கிறான். அதுதான் கபரு. அப்படி விளங்கினால்தான் இது சரியா வரும். இல்லைன்னா முஸ்லீமுக்கு மட்டும்தான் கபர் வேணும், மற்றவனுக்கு இல்லைண்டாயிரும். இப்படி விளங்க மறுத்தீர்களேயானால், இல்லை அப்படிதான் கிடையாது, கபர் மண்ணுக்குள்ளதான் அப்படின்னு சொன்னீர்களேயானால் எரிக்கிறது பெட்டர் ஆயிரும். ஏன் அதை தப்பிச்சுக்கலாம்ல? அதாவது கபர் வேதனை அதுக்குள்ளதான் இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எரிச்சு சாம்பலாக்குற பாதுகாப்புல கபர் வேதனை இல்லாமல் போயிருமே, அந்த ஒரு வேதனை தானே இருக்கு, அவ எல்லாம் போய் எரிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்படி வேற அல்ல காப்பாற்றணும், அப்படி கிடையாது. அப்ப நல்ல சொல்லுவோம், மூமியனுக்கு மட்டும் வேதனை, கெட்டவனுக்கு வேதனை இல்லையா? அப்ப அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா எரிக்கிறவர்களுக்கு எந்த வேதனையும் இல்லை, ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ற நமக்கு வேதனை, அவனுக்கு வேதனை இல்லை. இது இப்படி ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. அப்ப இந்த கபரு எப்படி விளங்கிறன்னா, ஒரு மனிதன் அடக்கம் செய்கிற இடத்தை தான் அவன் பார்ப்பான், அதான் அவனுக்கு யாபத்தை உண்டாக்கும், அதான் மரண சிந்தனை உண்டாக்கும். அதுக்காக வேண்டி அது ஒரு சிம்பாலிக்காக அந்த ஒரு அடையாளமா சொல்லப்படுது. வேதனை என்பது பர்ஸக் தான், புலனுக்கு தெரியாத ஒரு இடத்துல தான் விளங்கிட்டோம்னு சொன்னா இது சம்பந்தமான குழப்பங்கள் தீர்ந்துவிடும். இப்ப அந்த உடல்கள் மண்ணா மக்கி போனாலும் சரி, தூள் தூளாக அங்கங்க சிதறடிக்கப்பட்டாலும் சரி, ஒரு ஆடல் என்ன செய்வான்ல அதெல்லாம் ஒன்று சேர்த்துருவோம். அது பெரிய விஷயம் கிடையாது. அது கூட ஒரு சம்பவத்தை கூட எல்லாம் நிகழ்த்தி காட்டுறான். என்ன சம்பவம்? இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? ரப்பி அரினி கைஃப துஹில் மௌத்தா, எல்லாம் இறந்து போன ஆளுக்கு நீ எப்படி உயிராக்குவாய், இறந்து போனாலும் உயிராக்குறங்கிறீங்க, எப்படி உயிராக்குவாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவலம் தூமின், உனக்கு நம்பிக்கை வரலையா, உனக்கு நம்பிக்கை இல்லை இதில் என்ற கேள்வி கேட்குறேன்னு அல்லாஹ் கேட்குறான். இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, பலா நம்பிக்கையெல்லாம் இருக்குது, வலாக்கின் எத்துமை இன்ன கல்வி, என் உள்ளத்தில் அமைதி வரணும், கரெக்டாக அந்த சந்தேகம் தீரணும், எப்படிங்கிற அந்த தாத்பரியம் எனக்கு விளங்கணும், அதுக்காக வேண்டி எனக்கு அப்படி செய்யு அப்படின்னு கேட்டவுடனே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஹுது அர்பாத்தமின தைரி, 4 பறவையை எடு, 4 வகையான பறவையை பிடி, 4ஐயும் துண்டு துண்டா வெட்டு, 4ஐயும் என்ன செய்ய, துண்டு துண்டா வெட்டி எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு கொத்து கொத்தாளி 4 மலையில வை. அப்ப பிரிச்சாச்சு, உடலுடைய கூறுகள் நினைஞ்சிருச்சு, பிரிச்சாச்சு. அதாவது 4 பறவையை ஒன்று ஆக்கி 4ஐயும் வெட்டி 4ஐயும் துண்டா கலந்து, கொஞ்சம் காக்கா கறி, கொஞ்சம் புறா கறி, கொஞ்சம் கழுகு கறி, கொஞ்சம் ஒரு இது கிளியுடைய கறின்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த 4ஐயும் கொண்டு இப்படி அள்ளி கொண்டு அங்கே வச்சிருது. ஒவ்வொரு மலையில் ஒரு கொத்து 4 துண்டா பிரிச்சுட்டு கூப்பிடுப்பார். எப்படி தானே கேட்குற, கூப்பிடுப்பாரு, ஏத்தீனக சாயா ஓடி உங்ககிட்ட வரும் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டா, அந்த துண்டு துண்டா வைக்கப்பட்ட சதைகள் அப்படி ஒன்று சேர்ந்து கொண்டு அந்தந்த பறவையாக ஓடி வந்து செவர்த்த. இந்த காக்காயுடைய துண்டு இதுல ஒன்று இருக்குது, மண்டை எங்க இருக்குது, கால் அங்க இருக்குது, சிறகு எங்க இருக்குது, இப்படி பிரிச்சு வைக்க சொல்றான். அல்ல
பிரிச்சு வைக்கப்பட்டு கூப்பிடு, ஓய் காகமே வா கூப்பிடு, எப்படி வருதுன்னு பாரு. அதை செயல்முறை அவர் காட்டிவிட்டான் அல்ல, நம்ம பார்க்கல. இப்ராஹிம் பார்த்து விட்டார் அல்லாஹ் எப்படி உயிராக்குறான். அதே மாதிரி நம்முடைய உடல்கள் மக்கி மண்ணா போனால் அது செல்கள்லாம் அந்த மண்ணுக்குள்ள தான் இருக்கிறது. எந்தெந்த துகள்கள் எந்தெந்த சாம்பல் எங்க கரைக்கப்பட்டாலும் சரி இப்ராஹிம் வந்துடுறான்னு வந்துடும். ஒழுங்குதா? இப்ராஹிம் நல்லா கூப்பிட்டான்னு வைங்களேன், இப்ராஹிமுடைய சாம்பல் எங்க சாம்பல் இருக்காது, ராமசாமி வச்சுக்கிறோம். ராமசாமி எந்திரிச்சு எல்லாம் சொன்னான்னு சொன்னா ராமசாமி சாம்பல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அது கூட சரசரசன்னு சேர்ந்து ஒன்னா அப்படி ஆகி அதுக்குள்ள இந்த உயிரை விட்டுருவான்ல. வணங்குதா? இப்படித்தான் ஆக்குவேண்டல செஞ்சு காட்டிருக்கலாம். 2வது சூறாவுல 260வது வசனத்துல இப்ராஹிம் நபிக்கு செயல்முறை விளக்கமாக எல்லாம் செஞ்சு காட்டுறான். அவனே இந்த துண்டு துண்டா ஆக்குறது ஆல்ரெடி விளக்கம் சொல்லிவிட்டான். நம்ம கேட்கறோம்ல, புலி தின்றுச்சு, சிங்கம் தின்றுச்சு, அவங்க எதுனா என்ன ஆகுறது, எப்படி எழுப்புறன்னு கேட்கறீங்களா? அதுதான் அவரை விட சொல்றான்ல. 4 பிரிச்சு 4 இடத்துல சொல்லிவிட்டான்ல. 4 பிரிச்சு அறுத்து 4 இடத்துல கொண்டு போட்டு ஒன்னாய் காட்டுறேன் பாருங்கிறான்ல. அப்ப நீங்க எத்தனை இடத்துல நீங்கள் செதறடிச்சாலும் சரி ஒரு ஆர்டரில் அவன் ஒன்று சேர்த்துட முடியும். ஒரு கட்டளை இடுவான், சேர்க்கிறான். கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்க மேகத்தை எங்கெங்க உள்ள தண்ணியை எடுத்துட்டு போகுது. ஒரே ஒரு ஆர்டர் தான் பண்றான். மெட்ராஸ்ல கொட்டி போடுதுல, மெட்ராஸ்ல பெய்யற தண்ணி மெட்ராஸ் கடல்ல எடுத்த தண்ணியா? மெட்ராஸுக்கு நேரம் உள்ள மேகம் கூட்டுற தண்ணி இருக்குத உங்க ஊர் கடல்ல எடுத்துட்டு போன தண்ணியா? இல்ல, எங்கெங்கயோ உள்ள தண்ணியை சேர்த்து அப்படி வந்துட்டே இருக்குது. ஊர் ஆர்டர் பண்ணாடா ஒடியாங்கிறான்ல, அங்க உள்ளமே அங்க உள்ளமே அப்படி சரணம் பொறுப்பு கொட்டி போடுதுல. இப்படி சேர்க்கிற ரப்புல் ஆலமீனுக்கு உன் துகள்களையும் உன் செல்களையும் சேர்க்க முடியாதா? அப்படி சேர்த்து போடுவான். அப்ப அந்த அதே உடல் திருப்பி உண்டாக்குவான் அல்ல, இந்த உடலை தான் உண்டாக்குவான். ஆனா கபருங்கிறது வேற பரிச காண ஒரு உலகத்தில் நடக்கிறது. அந்த உலகத்தில் கூட அல்ல அந்த உடல் அசம்பிள் ஆக்கியிருக்கலாம். அந்த உலகத்தில் கூட என்ன செய்யலாம் அல்ல அந்த உடல் அசம்பிள். ஆனா இதுக்குள்ளேன்னு விளங்க கூடாது. அப்பதான் எல்லாருக்கும் கபர் வேதனை வரும். இந்த கபர்